இந்த ராகுகேது பயிற்சியில கடக ராசிக்கு எந்த நபர்களை தவிர்த்துக்கணும், எந்த நபர்களுடன் பழகுவதை தவிர்க்கணும், எந்த நபர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும்? ஓரளவுக்கு நியூட்ரலான அமைப்பு தான். நல்லதும் பெருசாக வராது. பட் அதே சமயத்தில் இருக்கிற நல்ல பலன்களை கெடுக்கவும் மாட்டார். ஸோ அதனால் ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்குது கடகராசிக்கு. மோசம்னு சொல்ல முடியாது. கடகராசி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த அந்த 2 வருஷம் அஷ்டம சனி பீரியடில் இந்த ராகுகேது பயிற்சியும் கடகராசி வேலையில் எப்படி இருக்கணும்? ஸோ சனி அண்ட் குருவோட ஹெல்ப்னால கண்டிப்பாக வேலை அப்படிங்கிறது கிடைக்க தான் போகுது. பட் ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையில் இப்போது ஏதாவது ஓவர் கமிட் பண்ணிடாதீங்க. அதாவது உங்களால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா மட்டும் அந்த பொறுப்பை தலையில் எடுத்து போட்டுக்கோங்க. திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ராகுகேது பயிற்சி பெண் எப்படி இருக்க போகுதுங்க? திருமணம் அப்படிங்கிறது கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. அதுவும் அக்டோபருக்கு மேலே சான்சஸ் அப்படிங்கிறது பிரைட்டாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு குரு வரும்போது அவரோட பார்வை அப்படிங்கிறது 9வது இடத்துல விழ போகிறது, 7வது இடத்துல விழ போகுது. ஸோ அதனால் அந்த பீரியடில் நல்லா இருக்குது. ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி விஷயங்களில் கடகராசி முதலீடுகள் போடும்பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட முதலீடுகள் இருக்கும், அதில் இதில் கவனமாக இருக்கணுமாங்க? கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா மெயினாகவே இந்த ஒரு தங்கத்தில் முதலீடு அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபங்களை தரும். பொதுவாகவே சில பேர் இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆபரணம் பொன் மேலே கொஞ்சம் ஒரு ஆசை விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு பீரியட் இது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்ன கோயில் நம்ம சொல்லலாங்க? கடகராசி இந்த பீரியடில் கண்டிப்பாக பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ராலஜர் அர்ச்சனா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ நம்ம 12 ராசிகளுக்குமே ராகுகேது பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராகுகேது பயிற்சியில் கடக ராசிக்கு எப்படி இருக்கு, அதுக்கான பொதுவான பலன் எப்படிங்க மேம் இருக்கு? கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு 8க்கு வராரு, கேது 2க்கு வராரு. ஸோ 8ங்கும் போது அஷ்டம ராகு. ஸோ இப்போ தான் அஷ்டம சனி விலகி இருக்குது, அதுக்குள்ளே அடுத்து அஷ்டம ராகுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. சனியோட பார்வை ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வேறு. சனி 7க்கும் 8க்கும் உடையவர். அவர் உங்களுக்கு 8ல் ஆட்சி வீட்டில் இருந்ததுனால அஷ்டம சனி பீரியட் கண்டிப்பாகவே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னு மாறி மாறி வச்சு செஞ்சுட்டு தான் போயிருப்பார். ஸோ இப்போ அவர் 9 பாகிஸ்தானத்துக்கு போயிட்டாரு. ஸோ நல்ல அமைப்பு. ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது இந்த அஷ்டம ராகு அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு அது வரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி கேது 2வது இடத்துல இருக்காரு. 2ங்கிறது ஒரு தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அங்கே இருக்காரு. ஸோ அதுவுமே ஒன்றும் பயப்படக்கூடிய அளவுக்கு, அதாவது ரொம்ப நெகட்டிவாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிற அமைப்புங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு நியூட்ரலான அமைப்பு தான். நல்லதும் பெருசாக வராது. பட் அதே சமயத்தில் இருக்கிற நல்ல பலன்களை கெடுக்கவும் மாட்டார். ஸோ அதனால் ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு ஆவரேஜாகவே இருக்குது கடகராசிக்கு. மோசம்னு சொல்ல முடியாது. கடகராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் கட்டாயம் ஏதோ ஒரு நெகட்டிவ் பலன்கிறதுவே இருக்கும். ஏன்னா ராகுகேதுங்கிறது அசுப கிரகங்கள். ஸோ அந்த அசுப கிரகங்கள் ஏதோ ஒரு நபர் ரீதியாக தான் அந்த பிரச்சனைகளை தரப்போறார். அப்படி அந்த கடகராசி எந்த நபர்களை தவிர்த்துக்கணும், எந்த நபர்களுடன் பழகுவதை தவிர்க்கணும், எந்த நபர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும்? கடகராசி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த அந்த 2 வருஷம் அஷ்டம சனி பீரியடில் ஒரு சிலரோட ட்ரூ கலர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ, இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ ஒருத்தவங்க கிட்டேருந்து கண்டிப்பாக விலகியிருப்பாங்க. ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொல்கிற மாதிரி விலகியிருப்பாங்க. லவ் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, பொதுவாகவே ஏதாவது ஒரு வாக் ஆஃப் லைஃப்பில் அவங்கள விட்டு ஒருத்தவங்க விலகியிருப்பாங்க, ஒரு டாக்ஸிக் பர்சன். ஸோ திரும்ப அவங்க வரத்துக்கான சான்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இந்த பீரியடில். ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் தயவு செய்து அவங்களோட திரும்ப உறவுகள் வச்சுக்க வேண்டாம். அது ரொம்பவே முக்கியமான ஒரு அட்வைஸ் கடகராசிக்கு. ஸோ இந்த பீரியடில் ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, பாம்பு தோலை உரிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய பாம்பாக மாறுறதுக்கு தான் சொல்லிட்டு. ஸோ அதனால் பெரிய அளவில் அவங்க திருந்தி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தப்பு அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்டு வந்தாலுமே சரிங்கிறதோட விட்டுடுங்க. திரும்ப அந்த பழைய ஒரு இன்டிமசி, பழைய ஒரு க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது வேண்டாம். ஒரு பவுண்டரி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த பீரியட்ல. கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த பிஸ்னஸில் ஏதேனும் பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ராகுகேது பயிற்சிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவுமே தரலாம். ஸோ இல்லை இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி இருக்குன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குங்க? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ராகு 8ல் இருக்காரு. பட் குருவோட பார்வை இருக்கு. அண்ட் ஆல்சோ குரு அடுத்து அதிசாரமாக அக்டோபருக்கு அப்புறமா கடக ராசிக்கே வரப்போறாரு. ஸோ அப்படிங்கிறதுனால பிஸ்னஸில் பெரிய அளவில் பாதகம் அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது. இப்போ எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கும். அண்ட் புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது.
ஒரு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது. இந்த வருஷம் கொஞ்சம் அத போஸ்ட்போன் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு சிலருக்கு வந்து இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல என்னோட டைமோ, எஃபோர்ட்டோ இங்க தேவையில்ல. நான் இன்னொரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றேன். இத யார்கிட்டயாவது ஒப்படைச்சுட்டு நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அப்படின்ற பிளான்லாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபீல்டு அது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஃபுல் ப்ரூஃப் எனக்கு கண்டிப்பா இது வந்துட்டு சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டும் அந்த பிளான்ல இறங்குங்க. அப்படி இல்லன்ற பட்சத்துல இப்ப பண்ற பிசினஸ கன்டின்யூ பண்றதுங்கிறது நல்லது. ஏன்னா தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கொஞ்சம் காம்படிஷன்ஸு, ஒரு சில எதிரிகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பிசினஸ்ல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது நல்லது இந்த பீரியட்ல. கடகராசி நேயர்கள் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில வேலையில இந்தந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னா, அந்த ராகுகேது பெயர்ச்சியும் கடகராசி வேலையில எப்படி இருக்கணுங்க? கடகராசிக்காரங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அஷ்டமி சனி பீரியட்ல நெறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. சில பேருக்கு வேலை போகறதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் கூட இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி பீரியட் மாதிரி. ஸோ கடையில ஒரு ஜாப் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். ஒரு சில கன்ஃப்யூஷன்ஸ் கூட இருக்கும். எந்த வேலைய சூஸ் பண்றதுன்னு ஒரு 2, 3 ஆஃபர் வந்திருக்கும். அதில எத சூஸ் பண்றதுங்கிற மாரியான இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வேலை திரும்ப கிடைக்கிறது, அந்த ஒரு உத்தியோக பாக்கியம் அப்படிங்கிறத சனி கண்டிப்பா வந்து அமைச்சு குடுப்பாரு. ஸோ ராகு 8ல இருக்கிறது அதுக்கு எடுக்க போறது கிடையாது. ஸோ சனி அண்ட் குருவோட ஹெல்ப்னால கண்டிப்பா வேலை அப்படிங்கிறது கிடைக்க தான் போகுது. பட் ஆனா நீங்க பண்ற வேலையில இப்போ ஏதாவது ஓவர் கமிட் பண்ணிடாதீங்க. அதாவது உங்களால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னா மட்டும் அந்த பொறுப்ப தலையில எடுத்து போட்டுக்கோங்க. ஓவர் கமிட் பண்ணி, ஸ்ட்ரகிள் பண்ணி பேர கெடுத்துக்க வேண்டாம். ஸோ எது பண்ணாலுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவா கமிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த பீரியட். கடகராசிக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உதாரணத்துக்கு ஒரு திருமணமா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியம். இந்த மாரி விஷயங்கள்ல அந்த ராகுகேது பெயர்ச்சி பின் எப்படி இருக்க போகுதுங்க மேம்? திருமணம் அப்படிங்கிறது கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்துட்டு, ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. அதுவும் அக்டோபருக்கு மேல சான்சஸ் அப்படிங்கிறது பிரைட்டா இருக்கு. ஏன்னா ராசிக்கு குரு வரும்போது, அவரோட பார்வை அப்படிங்கிறது வந்துட்டு 9வது இடத்துல விழப்போறது, 7வது இடத்துல விழப்போகுது. ஸோ, அதனால அந்த பீரியட்ல நல்லாருக்கு. ஸோ, இந்த அக்டோபர் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு சீரியஸ் எஃபர்ட்டுங்கிறது வேண்டாம். ஏன்னா போட்டாலுமே ஏதாவது ஒரு விதத்தினால அது தட்டி போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ, கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது முக்கியம் இந்த பீரியட்ல. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ணியே ஆவேன் அப்படின்ற மாதிரி பண்ணி, நாள பின்ன அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனையில முடியக்கூடாது. ஸோ, பொறுத்தது பொறுத்துட்டீங்க. இன்னொரு ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றதுங்கிறது நல்லது. குழந்தை பாக்கியத்த பொறுத்தவரைக்கும் வந்துட்டு கேது 2ல இருக்காரு. ஸோ, அவர் வந்து இந்த சூரியனோட சாரத்துல போகும்போது குடும்ப விருத்திங்கிறது கண்டிப்பாவே உண்டு. ஸோ, அதனால வந்துட்டு யாராவது இவ்ளோ நாள் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அமையல அப்படின்ற பட்சத்துல ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தாராளமா போலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மூலமா தான் குழந்தை வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புங்கிறது இருக்கு. பட் குடும்ப விருத்தி கண்டிப்பா இருக்கு. ஸோ, யோசிக்க வேண்டாம். ஸோ, ட்ரீட்மெண்ட் போறதுக்கான கரெக்ட்டான டைம் இது. தாராளமா இறங்கலாம். இப்ப கடகராசிக்கு முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது மேம், உதாரணத்துக்கு ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஷேர் மார்க்கெட் இந்த மாரி விஷயங்கள்ல கடகராசி முதலீடுகள் போடும்பொழுது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட முதலீடுகள் இருக்கும்? அதுல எதுல கவனமா இருக்கணுமாங்க மேம்? கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, மெயினாவே இந்த ஒரு தங்கத்தில முதலீடு அப்படிங்கிறது நல்ல ஒரு லாபங்கள தரும். பொதுவாவே வந்துட்டு சில பேர் இந்த கடகராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆபரணம், பொன் மேல கொஞ்சம் ஒரு ஆசை, விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ, அதெல்லாம் பண்றதுக்கான ஒரு பீரியட் இது. அத தவிர வந்து இப்போ ஒரு சிலருக்கு அவங்களோட பூர்வீக இடம், அதாவது நேட்டிவ் பிளேஸ்ல வந்துட்டு ஒரு இடம் வாங்கணும். இல்ல அங்க ஒரு இடம் ரொம்ப நாளா இருக்கு. நான் அங்க வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு ரீசனால அது தடங்கிட்டே போகுது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, அதெல்லாம் இப்ப பண்றதுக்கான காலகட்டம் இது. ஸோ, இப்ப 2ல கேது இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ, அந்த அந்த நேட்டிவ் பிளேஸ்ல வந்துட்டு ஒரு இடம் அப்படிங்கிறது அமையறதுக்கான ஒரு சூழல அவர் உருவாக்கி தருவாரு. ஸோ, அதுக்குரிய ஃபினான்ஸஸும் கண்டிப்பா கையில கிடைக்கும். ஸோ, அந்த மாரி ஒரு பூர்வீக இடம் சம்மந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோ, கோல்டு இன்வெஸ்ட்மென்ட்டோ தாராளமா பண்ணலாம் அந்த பீரியட்ல. கடகராசினியர்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, என்ன கோயில் நம்ம சொல்லலாங்க? கடகராசி இந்த பீரியட்ல கண்டிப்பா பண்ண வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகு 8ல இருக்காரு அப்படிங்கிறது 8ங்கிறது வீட்ல ஒரு ஆயுள் ஸ்தானம், ஒரு மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்துட்டு பார்க்கும்போது, அங்க நாகூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. மேலக்கோட்டையூர், நாகூர், நாகநாத சுவாமி கோயில். ஸோ அங்க போயிட்டு அங்க சந்திர தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கும். உங்க ராசி அதிபதியே சந்திரன் தான். ஸோ அந்த சந்திர தீர்த்தத்துல வழிபட்டுட்டு நீராடிட்டு, அங்க இருக்கிற அந்த நாகநாத சுவாமிய வழிபட்டுட்டு வந்தா, இந்த ராகுவால வரக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் வந்துட்டு நிவர்த்தி ஆறதுக்கான வாய்ப்புங்கிறது நல்லாவே இருக்கு. ஸோ, அந்த ராகுவால அதாவது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க யூசுவலா. பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம் 8ங்கிறது. அதே மாரி ஆயுள் ஸ்தானம் ஆண்களுக்கு. ஸோ, அதுக்குரிய ஒரு சில சில பிரச்சனைகள், இல்ல ஹஸ்பண்டோட ஹெல்த்ல வர இஷ்யூஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே வந்துட்டு ரெக்கவர் ஆயிடும் இந்த பீரியட். கடகராசி இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அவங்க ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் குடுக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன குடுக்கலாங்க? கடகராசி மெயினா கவனமா இருக்க வேண்டியது அவங்களோட வாக்கு.
ஏன்னா 2 கேது வாக்குஸ்தானத்துல போய் உட்கார போறாரு. ஸோ அவர் வந்துட்டு உங்கள வந்துட்டு நெறைய பேச வைப்பாரு. அதாவது உங்களால வந்துட்டு அது முடியுமா, முடியாதாங்கிறது நீங்க தான் யோசிச்சுக்கணும். பட் அவர் சில கமிட்மெண்ட்ஸ குடுக்க வைப்பாரு. பட் அத வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போலாம் உங்களுக்கு. அது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வரக்கூடாது. ஸோ யாருக்குமே வந்துட்டு ஒரு வாக்கு அப்படிங்கிறத குடுக்க முன்னாடி யோசிச்சு குடுங்க. அதே மாரி நீங்க வந்துட்டு யாருக்கும் ஒரு கேரண்டி சிக்னேச்சரோ, இல்ல ஒரு அஷ்யூரன்ஸோ, இல்ல ஒருத்தவங்களுக்காக நான் கடன் வாங்கி குடுக்குறேன், இல்ல ஜாமீன் கையெழுத்து போடுறேன். இந்த மாரி விஷயங்கள்லாம் அறவே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த பீரியட்ல. அதே மாரி உங்க ஹெல்த் அண்ட் உங்களோட ஸ்பௌஸோட ஹெல்த். இந்த 2 விஷயத்தையும் ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். 12ல குரு இருக்காரு. ஸோ வந்து விரயங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் அத சுப விரயங்களா மாத்திக்கோங்க. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதோ, இல்லன்னா வீட்ட வந்து ஒரு ரெனோவேட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வீண் விரயங்களா இல்லாம ஒரு சுப விரயமா மாறி முடிஞ்சிரும். அது மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்து கடகராசி நேயர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.